ஹாய் ஹலோ வணக்கங்க. இன்றைக்கி காலையிலேயே உங்களுக்கு சூப்பரான ஒரு குட்டி மினி விளாக் வந்துட்டுருக்குங்க. ஆமாங்க, கிறிஸ்மஸ் ஹேம்பர் வந்தாச்சு எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மோன் சிஸ்டர் ஸ்கார்லட் பேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. தீபாவளிக்கு இவங்க வந்து ஒரு ஹேம்பர் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு சூப்பரான சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. அதே மாதிரி இந்த கிறிஸ்மஸ்க்குமே உங்களுக்கு ஹேம்பர் வந்துட்டுருக்குங்க. ரூபாயிலேருந்தே இவங்ககிட்ட ஹேம்பர் வந்து அவைலபிளாக இருக்குங்க. கஸ்டமைஸ் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும் தேவை அப்படின்னா இவங்ககிட்ட நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். அப்படியே நேச்சரோடு சேர்ந்து இதெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க, செம்மையாக இருக்கும். இவங்களோட ஹேம்பரில் இருக்கக்கூடிய இந்த ஃபுட்டோட ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து டேஸ்ட்டுக்கு பஞ்சமே இருக்காதுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பிஸ்தாவில் மேக் பண்ணது. அப்புறம் ஒரு சில இதுக்கு வந்து நம்மளுக்கு நேம் தெரியாது பார்த்துக்கோங்க, ஓகேவா. அப்புறம் வந்து நம்மளோட கிறிஸ்மஸ் வந்து சாக்லேட் இல்லைன்னா முடியுமாங்க, இது வந்து சாக்லேட்டில் மேக் பண்ணது பார்த்துக்கோங்க. ஆனால் எனக்கு சாக்லேட் வந்து அவ்வளோவா நான் விரும்ப மாட்டேன். ஆனால் இவங்க மேக் பண்ணி கொடுத்துருந்த இந்த ஃபுட்டில் வந்து சாக்லேட் வந்து செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க, ஓகேவா. அப்படியே ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஃபைனலாக ஒரு சின்ன ஹேம்பர் இருந்துச்சு, அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயுமே கொஞ்சம் கேக் வெரைட்டிஸ் இருந்துச்சு பார்த்துக்கோங்க. இது வந்து சாண்ட்விச் மெத்தட், புளிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் பரவாயில்ல, நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. அப்படி சாப்பிட்டு கையில் வச்சுங்க, ஓகேவா. சப்போர்ட் பண்ணுங்கள், தேங்க்யூ.